கரஸ்பாண்டன்ட் சொல்லக்கூடிய தாளாளர் திரு ஈஸ்வர் ராமலிங்கம் அவர்கள் வருகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த அறிஞர் பெருமக்கள் வருகை தந்துள்ளனர். பச்சை கிளியே வாவா, பாலும் சோறும் உண்ணவா என்று குழந்தையை வரவேற்று கோலம் புனைந்து கொஞ்சி வர செய்வது ஆரம்ப கட்டம். படிப்படியாக வளர்ந்து ஜடாகாத்தரம் உள்ள இளைஞராக பார்க்கும்போது ஒளிப்படைத்த கண்ணினாய் வாவா, உறுதி கொண்ட தோழினாய் வாவா என்ற பாரதியார் அழைப்பதை போல நாடும் வீடும் நலம்புற வாழ வாழ்வுக்கு இளைஞர் வரவேற்பது அடுத்த நிலை. பட்டை போட போடத்தான் பளபளக்கும் வைரமே, மெருகு கொடுக்க கொடுக்கத்தான் மினுமினுக்கும் தங்கமே, அரும்பு விரிய விரியத்தான் அழிக்கும் பெருக பெருகத்தான் அமைதி அடியும் உலகமே என்று இந்த இளைஞர்கள் பட்டை போட்டு பளபளக்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள். வெளியே சாம்பல் பூத்திருந்தாலும் உள்ளே தீபம் ஏற்றும் நெருப்பு கணனன்று கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அதனை வெளிக்கொண்டு வர அயராது உழைக்கும் எங்கள் சிறப்பு பள்ளி குழந்தைகளை வாழ்த்த வருகை தந்திருக்கும் உங்கள் அத்தனை பேரையும் இத்தனத்தில் வருக வர ஒட்டுமொத்தமாக வரவேற்பதில் மகிழ்ச்சியை அடைகிறோம். 3 குழந்தைகளும் தொடக்கப்பட்ட இப்பள்ளி இப்பொழுது 75 குழந்தைகளை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. சேது பாலம் கட்ட ராமபுரானுக்கு உதவிய அணிலை போல நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க எங்களால் இயன்ற சிறிய பணியை செய்து கொண்டு வருகிறோம். இச்சேவையும் சேவா சிறப்பு பள்ளியை பாராட்ட வருகை வந்திருக்கின்ற சான்றோர்களே, தங்களது குழந்தைகளின் அருமை பெருமைகளை கண்டு கழிக்க பெருமையுடன் வருக என்று வரவேற்கிறோம். இந்த விழாவினுடைய சிறப்புரை மற்றும் வாழ்த்துறை வழங்க விருந்தினர்களுக்கு நான் ஒவ்வொரு வரையிலையும் ஒவ்வொரு பற்றி சொல்லிக்கிறேன். ஏன் இந்த முறை ஆண்டு விழாக்கள், பொதுவாகவே ஆண்டு விழாக்கள் ஏன் கொண்டாட நாங்கள் நினைக்கிறது அப்படின்னா, ஆண்டு முழுக்க பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, குழந்தைகளும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கல்வியிலேயே திளைக்கிறாங்க. கல்வி திருப்பி எப்பவார் படி எழுது ஹோம்ஒர்க்னு சொல்லி இந்த ஆண்டு விழாக்களை எல்லாத்தையும் மறந்து, அதாவது எப்படி விடுமுறை கிடைக்க போது அந்த மறந்து சந்தோஷமாக்குறதாக இந்த ஒரு ஆண்டு விழாக்கள் அடிக்கடி கொண்டாடுறது. இந்த விழாக்களில் என்னை கூட இந்த 10வது ஆண்டு விழாக்கு இவ்வளோ திருப்பங்களை போட்டுக்கிறீங்களே, இதுனா விழா கொண்டுறீங்களான்னு கேட்டாங்க. பட் நான் மனசு நினைச்சது அப்படின்னா, இந்த துறைக்கு நான் வந்த பின்னாடி எனக்கு முன்னோடிகளா இருந்தவங்க, எனக்கு ஊக்குவித்த எவ்வளவோ சிறப்பு பள்ளிகள் இந்தியாவில் இருக்குது. ஆனா சிறப்பு பள்ளிகள் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 தான் நான் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே சிறப்பு குழந்தைகள் அங்க சிறப்பான பயிற்சி பெற்று சிறப்பாக வாழ்க்கையிலே தன்னிச்சையாக ஈடுபடுறாங்கன்னா ஒரு புரிந்த பள்ளிகளை மட்டும்தான் சொல்லலாம். அதுக்கு எங்களுக்கு முன்னோடி இருந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள், சான்றோர்கள், இதுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி இந்த சீனியர்ஸ், மூத்தவர்கள். ஸோ இவங்களால தான் நாங்களாம் இன்னைக்கு சிறப்பாக செய்யறதுக்கு. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம்னா, ஒரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இப்பள்ளியின் பத்மா சாரங்கபாணி பள்ளியுடைய தாளாளரும் முன்னாள் ஆசிரியர், இந்நாள் கல்வி வழங்க கொண்டிருக்கிற கல்வி வள்ளல் சொல்லலாம். அவருடைய மீட்டிங்ல நான் ஒவ்வொரு முறையும் பார்த்துருக்கிறேன். இந்த வயசுல போகும்போது அவர்கிட்ட பேசப்படும் பொழுது அட்லீஸ்ட் ஒரு 4-5 வார்த்தைகள் மீண்டும் எதையோ ஒன்று கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவர் இந்த விழாவில் ஒரு சிறப்பை ஆற்று இந்த விழாவுக்கு இடம் கொடுத்து எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நம்ம இந்த விழாவுக்கு வந்திருக்கு நாங்கள் செய்த புண்ணியம். அதே மாதிரி அவர் எங்களுக்கு தூண்டி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் நாங்கள் இதான் செய்யணும். ஏன்னா அந்த வயசுல செஞ்சுக்கிறோம். இன்னைக்கு கூட பார்க்கும்போது விழாக்கள்ல நாங்கள் ஒரு 4 மணின்னு சொல்லுவோம், 3:30 போடலான்னு பார்த்தோம். ஆனா அவர் 3:30 மணிக்கு ரெடியே 3:30 முன்னாடியே இங்க உட்கார்ந்துக்கிறாரு. அவர் இவ்விழாவில் கலந்து கொண்டு எங்கள் குழந்தைகளை நீங்க வாழ்த்தினால் கண்டிப்பாக வளருவார்கள் என்று சொல்லி இந்த விழாவிற்கு வருக வந்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இதுல என்ன சொல்லணும், அடுத்து டாக்டர் கோவலன் அவர்கள் ஒரு பெரிய மருத்துவர், MS, MCH. அவர் மக்கள் மருத்துவர் ஒரு மாத இதழ நான் படித்தேன். அந்த மக்கள் மருத்துவர் பார்த்த உடனே ஒரு எளிமையான மருத்துவர், சிறந்த மருத்துவர். அதுக்கப்புறம் நாங்க தெரிஞ்சோம், அதை நாங்கள் அணுகினோம். உடனே அணுகும் போது கூட உங்களுக்கு மருத்துவர்கள் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு தொலைவு இருக்கும். நம்ம மருத்துவர்ல பேசும்போது ஒண்ணு, அங்க செயல்கள் வேற மாதிரி இருக்கும். இந்த மருத்துவர் அப்படி கிடையாது. சொன்ன உடனே நாங்க வருவது சொல்றாங்க. இவர் IMA பிரசிடென்ட் ஆக்குறாங்க, இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் பெரம்பூர்ல. அவர் உடனே வரணும்னு ஒத்துக்கிட்டாரு. அவருடைய வருகை வரவேற்கிறோம். அடுத்து மிஸ்டர் பாண்டியராஜன் சமூக நலத்துறையில இந்த முறை நான் சமூக நலத்துறையில குழு, அதாவது குழந்தைகள் நல குழு உறுப்பினராக இருக்கிறேன். எனக்கு இந்த துறையில 19 வருடங்கள் இருந்திருந்தாலும் இந்த சமூக பாதுகாப்பு துறையில ஒரு 4 வருடங்கள் எனக்கு பழக்கம் இருக்கும். அந்த துறையில இந்த கமிஷனர் ஆணையர் வரைக்கும் கீழே ப்ரொபேஷன் ஆபீஸ் கீழே ஸ்டாஃப் எல்லாருமே குழந்தைகள் 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 நம் நலன் என்ற விதத்தில் இருக்கும்போது இதுல
நாங்க ஏதாவது சமூக பாதுகாப்புத்துறையில ஆணையருக்கு அடுத்து ஏதாவது கூப்பிடனா நீங்க ஏடியை கூப்பிடுங்க சார்னுவாங்க. ஸோ ஏடிக்கு உண்மையில பாத்தீங்களா அவருக்கு கூட ஒரு குழந்தைகள் உண்டு. பட் அந்த குழந்தைகள் ஒரு மெல்ல கற்பம் மாதிரி இருப்பாங்க. அந்த குழந்தை இருந்தால் கூட மற்ற குழந்தைங்க மேல அக்கறை கொண்டு அந்த துறைக்கு வந்து உழைக்கிறாரு, அப்படி உழைக்கிறாரு வந்து வெளியூருக்கெல்லாம் போயிட்டு. அது கூட குறிப்பாக நாங்க இப்போ எனக்கு ஒரு 2 வாரமா தான் ஒரு பழக்கம். அவர் வந்து இந்த விழாவுக்கு வந்து ஒரு கஷ்டப்பட்டு வந்திருந்தாலும் கூட வந்ததுக்காக அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பாண்டியராஜ் அவர்கள். அடுத்து உண்மையிலேயே எனக்கு இந்த கல்வித்துறை, நாங்க வந்து சிறப்பு கல்வியில மட்டும் நான் இல்ல, கல்வித்துறையில நான் வந்து ஒரு பிஎஸ்சி பிஎட் முடிச்ச உடனே 9th